அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, அல்லாவை குறித்த எண்ணங்கள். அல்லாவை குறித்த எண்ணங்கள். முதலாவது நம்ம பார்க்க போறது, ஒரு செயலை நம்ம பார்க்கும் போது அல்லாவுடைய நினைவு நமக்கு வரணும். அல்லாவுடைய செயலாதான் அதை நம்ம பார்க்கணுமே, அணுகணுமே தவிர, நான் செய்தேன், நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், நான் செஞ்சனாலதான் இது எனக்கு கிடைச்சது இப்படின்னு சொல்லிட்டு எந்த பார்வையிலும் நான் இல்லாம, இது அல்லாஹ் தந்தான், இந்த ரிஸ்கை அல்லாஹ் தான் வழங்கினான், இந்த பறக்கத்தை அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், என் வாழ்வாதாரத்தை அவன் தான் அளித்தான், என் நோயை போக்கியவன் அவன் தான். எல்லா விதத்திலையுமே அல்லாவை குறித்த சிந்தனை, அல்லாவை குறித்த செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர நான் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் செயலாக பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கும் போது, பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு படைப்பை நம்மளுக்கு படைத்திருக்கான். சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், நட்சத்திரங்களை பாக்குறோம், வானங்கள் பூமி பாக்குறோம், மரங்கள் பாக்குறோம், மலைகள் பாக்குறோம், கடல்கள் பாக்குறோம், மனிதர்களை பாக்குறோம், அத்தனை படைப்பினே நம்ம பாக்குறோம். நம்ம தட்டுல வர உணவு முதல் கொண்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடியவங்களா இருக்கோம். வானத்தை பாத்தீங்கன்னா ஒரு கலர், ஒரு நிறத்துல இருக்கு. பூமியை பாத்தீங்கன்னா ஒரு நிறத்துல காட்சியளிக்குது. கடல் ஒரு நிறத்தை காட்சியளிக்கிறது. மரம் ஒரு நிறத்தை காட்சியளிக்குது. மலை அது ஒரு நிறத்துல காட்சியளிக்கிறது. ஆக அத்தனை நிறங்களையும் பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் போது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்புகளை பார்க்கும் போது அல்லாவை பற்றிய ஒரு அறிதல், அல்லாவுடைய செயல்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு விதை போடுறோம், பூமியில போடுறோம்னா அந்த விதை உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு மரமாவோ செடியாவோ அழகா முளைக்க ஆரம்பிக்குது. நம்ம செய்தோமா, நம்ம விதை வைக்கிறோம் மண்ணுக்குள்ள, அது முளைச்சி மேல மரமாவோ செடியாவோ அது காய் தரதா இருக்கட்டும், கனிகள் தரதா இருக்கட்டும், பழங்கள் தரதா இருக்கட்டும், அத்தனை வேலைகளையும் யார் செய்யறது? நம்ம படைத்த படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் அத்தனையுமே நமக்கு செய்யறான். ஒரு துணி துவைக்கிறோம், நம்ம தான் துவைக்கிறோம், காய வைக்கிறோம். ஆனா அந்த ஈரப்பதம் எல்லாம் வற்றி விடுகிறது, காஞ்சு விடுகிறது. இது யார் செய்யறா? இந்த சூரியன் படைக்கப்படலைன்னா எதுவுமே காஞ்சிருக்காது. நம்ம சாப்பாடுக்குள்ள நம்ம தட்டுல வந்திருக்காது. அத்தனை தானியங்களும் காயும் பழங்களும் அத்தனை எல்லாமே சூரியனை கொண்டுதானே நமக்கு கிடைக்குது. அந்த சூரியன் படைக்கப்படவில்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா? விலங்கினங்கள் ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், என் கோழி போடுற முட்டையா இருக்கட்டும், இதெல்லாம் படைக்கலைன்னா நமக்கு உணவு கிடைச்சிருக்குமா? அத்தனை படைப்பாளன் யாரு? அத்தனை செயல்களை செய்யக்கூடிய யாரு? ரப்புல் ஆலமீன் தான் நம்மளுக்கு அத்தனையாக தருகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு செயலையுமே நம்ம செய்யும் போது இது அல்லாவுடைய செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டும். ஒரு நியதி இருக்கு. கல்லு தண்ணியில போடுறோம், அது ஊறுதான், ஊறல. ஆனா அரிசி தண்ணியில போடும் போது அது ஊறுது. அப்படியே மேல அழகா ஊறி மேல பொது பொதுன்னு வந்து நிக்குது. உளுந்து தண்ணியில போடுறோம், அதுவும் மேல பொது பொதுன்னு வந்து நிக்குது. எப்படி இது ஊறிட்டு வருது? ஆனா கல்ல போடும் போது ஊறலையே. கல்ல போட்டா ஊறணும்ல, ஊறல. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாம் ஒரு தனிப்பட்ட தன்மையை வச்சிருக்காங்கன்னு. சாதாரண அரிசி நீங்க சொல்றீங்கன்னா, அந்த அரிசிக்கு உழவர்கள் எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளோ உழைச்சி அறுவடை பண்ணி நமக்கு தட்டுல வந்து சேருது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் இருக்கு. அல்லாவும் கடைசியில அதை முழுமையாக்கி, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையாக்கி கடைசியில நம்ம தட்டுக்கு வந்து நிக்குதே சாப்பாடு உழ வைக்கிறோம், நம்ம தண்ணி ஊத்துறோம், உப்பு போடுறோம், அரிசி போடுறோம். அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அது வெந்து வருது. இந்த வேகிறது யார் வேக வைக்கிறா? அந்த தனிப்பட்ட அந்த ப்ரொசீஜர் எல்லாம் யார் பண்றா? அல்லாஹ் தாலா தானே அது பண்றான். அந்த ப்ரொசீஜர் உள்ள இருக்க எல்லா வேலையுமே யார் பண்றா? ஒரு குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு டீ போடுறதா இருக்கட்டும், டீக்கு பாலை ஊத்துறோம், டீ தூளை போடுறோம், இஞ்சி தட்டியை போடுறோம், சக்கரை போடுறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தாலா தானே. அப்ப ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யறோம்னா, நம்ம செய்யறோம், நம்ம முயற்சிக்கிறோம், அல்லாவை சார்ந்து இருக்கிறோம். அதை முழுமைப்படுத்தி தர்றது ரப்பில் ஆலமீன் தான். ஆக ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது இது அல்லாவுடைய செயல் என்று நம்ம எண்ண வேண்டும். ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாடியும் இன்பம் இருக்கிறது, துன்பத்தோடனும் இன்பம் இருக்கிறது நியதி. யாருக்காவது துன்பம் இன்னைக்கு வந்தா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அழுதா நாளைக்கு சிரிக்கக்கூடியவளதான் இருக்கும். நம்ம துன்பத்திலேயே இருக்கும், அதுல ஒரு மகிழ்ச்சி கூட நம்ம கண்டதே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லாமே ஏற்பாடுகள் அத்தனையுமே அல்லாஹ் தான் நமக்கு செய்யறான். நம்மளை இந்த பிரபஞ்சத்துல படைச்சதும் அவன் தான். நம்மளை படைப்பு நம்ம படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்புறதும் அவன் தான். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம அவன் செயல்படல. எல்லா பொறுப்புகளுக்கும் நமக்கு பின்னாடி இருக்க அத்தனை பொறுப்பாளனாவும் அவன் தான் இருக்கான். ஒரு மரணம் நிகழ்ந்து அது எந்த நேரத்துல எந்த நிகழ்வுல எப்படி அவன் மரணிக்கிறான்? ஒருத்தன் பார்த்தா சுஜிதா மரணிக்கிறாங்க, ஒருத்தவங்க பார்த்தா சஜிதால மரணிக்கிறாங்க, ஒருத்தர் தூக்கத்திலேயே மரணிக்கிறாங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி மரணிக்கிறாங்க. எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்துதான் இருக்கு. இது அல்லாவுடைய நியதியா இருக்கு. ஆனா இப்ப இருக்க மக்கள் என்ன பண்றாங்க? இப்ப இல்ல, எல்லா மக்களுமே என்ன பண்றாங்க? அந்த காலத்து குறைஷி மக்களுமே அப்படிதான் பண்றாங்க. மரணம் நிகழ்ந்துட்டா
இப்படி செஞ்சிருந்தா மரணமா இருக்க மாட்டாங்களே, அப்படி செஞ்சிருந்தா மரணமா இருக்க மாட்டாங்களே, ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா மரணமா இருக்க மாட்டாங்களோ, ஒருவேளை இது பாட்டி இருந்தா மரணமா இருக்க மாட்டேன், இப்படி பல காரணத்தை நம்ம சொல்லுறோம். ஆனா அல்லாஹ் தாலா அது ஒரு விதின்னு சொல்லிட்டே நமக்கு சொல்றான். நீங்க உறுதியான கோட்டைகளில் நீங்க இருந்தாலுமே சரி, உங்களுக்கு மரணம் வந்தே அடையும். இங்க என்னதான் நீங்க பண்ணாலுமே மரணமே வரக்கூடாதுன்னு. இப்ப கூட மைக்கேல் ஜாக்சன் எல்லாருக்குமே தெரியும். அவங்க 100 ஆண்டுகள் கடந்தும் நாங்க வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. தினந்தோறும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு உணவு சரியா சமைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பேன். டெய்லியுமே தினந்தோறும் ஹெல்த் செக்அப், டாக்டர் வச்சு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 50 வருடங்கள் மேல கூட அவங்க தாண்டல, இறந்துட்டாங்க. அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான், அல்லாஹ் நாடினால் தான் எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நமக்கு மரணம் நிகழ இருக்கிறது. இது செஞ்சுட்டா நமக்கு மரணம் வராது, அது செஞ்சுட்டா மரணம் வராது. நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் டயட்ல இருக்கேன், நான் பழங்களை சாப்பிடுறேன்னா வெறும் அல்லாஹ்வுடைய படைப்பை மட்டும்தான் நான் சாப்பிடுறேன், நான் எதுவுமே நான் செய்யல, நான் வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன், உடற்பயிற்சி அத்தனையுமே நான் பண்றேன், நான் நீண்ட காலம் நான் வாழ போறேன், எனக்கு மரணமே நிகழாது, எனக்கு மரணமே அப்படின்னு இப்ப சமீப ஒரு நடிகர் கூட சொல்லியிருந்தாங்க. அது அல்லாஹ்வை மறந்த செயல். அல்லாஹ் விதிப்படிதான் நமக்கு எல்லாமே நமக்கு நடக்குது. எந்நேரத்துல நம்மளுக்கு மரணம் வரணும்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 156வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, குறைஷர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களே, நிகாரிப்பவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். பூமியில் பயணம் செய்தோ அல்லது போர் வீரர்களாகியோ மரணித்து போய்விட்ட தம் சகோதரர்களை பற்றி நம்மிடத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். முதல்ல என்ன சொல்றாங்க? நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஷிர்க் வைக்காதீங்கள், இறைவனை மருத்துவர்களை போல நீங்க ஆகிடாதீங்க. என்ன காரணம் அல்லாஹ் சொல்றாங்கன்னா, பூமியில பயணம் செய்தோ அல்லது போர் வீரர்கள் ஆகியோ மரணித்து போய்விட்ட தன் சகோதரர்கள், இந்த காலத்து குறைஷியர்கள் போருக்கு செல்லும் பொழுது அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தாலோ இல்ல இறந்திருந்தாலோ, இப்படி போருக்கு செல்லாம இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பானே, கொல்லப்பட்டிருக்க மாட்டானே, பயணம் இப்படி செய்யாம இருந்திருந்தா அவன் இருந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குறைஷியர்கள் சொல்லக்கூடிய ஒரு இதா இருந்திருக்கு. அல்லாஹ் தாலா இந்த திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆக இறை நிகாரிப்பாளர்களை போல் ஷிர்க் வைக்கிறவங்களை போல நீங்க ஆயிடாதீங்க. அதுக்கு காரணமும் சொல்றான். இதனை அவர்களுடைய உள்ளங்களில் வருத்தமாக அல்லாஹ் ஆக்குவதற்காக வேண்டியே இவ்வாறு செய்கிறான். அல்லாவே உயிர்ப்பிக்கிறான், இன்னும் அவனை மரணிக்க செய்கிறான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குவனாகவே இருக்கின்றான். யார் நம்மளுக்கு வாழ்வு கொடுக்கிறது? அல்லாஹ் தாலா வாழ்வை கொடுக்கிறான். மரணிக்க செய்யறது யாரு? அல்லாஹ் தாலா தான் நம்ம மரணிக்க செய்கிறான். யாரையும் உயிர்ப்பிக்கவோ மரணிக்கவோ செய்திட முடியாது. அல்லாஹ் நம்மை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். ஆக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடன் நம்ம இணைக்கணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் இது அல்லாஹ் தான் தருகிறான், அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்கிறது, இந்த செயல் அல்லாஹ் இல்லைன்னா செய்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலை செய்யும் போது இது அல்லாஹ்வுடைய செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டும். மரணம் நிகழ்வதும் அல்லாஹ்தான், பிறக்கிற பிறப்பும் அல்லாஹ்தான். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் படைத்த அத்தனை படைப்புகளை ஏற்பட துன்பமா இருக்கட்டும் இன்பமா இருக்கட்டும் எந்த ஒரு செயல் இதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி அல்லாஹ்வுடைய செயலாக தான் இருக்கே தவிர மனிதர்களுடைய செயல்களோ இல்லை விலங்கினர்களோ இல்லை மற்ற இதுவோ எந்த உயிரினத்தோட செயலும் அது கிடையாது. ஒரு எறும்பு வச்சுக்கோங்க, இந்த எறும்பு தன்னுடைய உணவை எப்படி சேகரிக்குது? மழைக்காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துல சேகரித்த உணவுகளை ஒரு அரிசியை நம்ம மண்ணில் புதிச்சா அது அழகா என்னவோ பயிரிடுது. ஆனா ஒரு அரிசியை வைக்கும் போது அது முளைச்சு வந்துருது, விதை போட்டா முளைச்சிட்டு வருது. எறும்பு என்ன செய்யுது? அந்த ஒரு அரிசியை பாதி அரிசியா 2 அரிசியா துண்டு போட்டு அது மண்ணுக்குள்ள புதைக்குது. இதுல இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு விதையுமே முளை கட்டி நம்மளுக்கு முளைக்க வராது. இப்ப எறும்புக்கு உள்ள அறிவை பாருங்க. அந்த அறிவை யார் கொடுத்தது? அல்லாஹ் தாலா தான் அந்த அறிவை கொடுத்தது. நம்ம தினந்தோறும் வேலை செய்யறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தான் முடிவு பண்றான், யாருமே நம்மளுக்கு முடிவு பண்றது இல்லை. நம்மளுக்கு ஆரோக்கியத்தை ஆற்றல் அனைத்துமே தருது அல்லாஹ் தான். நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் என்ன? நான் ஆரோக்கியம் இல்லை, நான் படுக்கையாக நான் ஆகிட்டேன்னா என்னுடைய வாழ்வாதாரம் என்ன? அல்லாவை மறந்து நம்ம வாழாம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது இது அல்லாவுடைய செயல் என்று நம்ம எண்ண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லா அவுலா வலா குவத்த இல்லா பில்லா. அதாவது இந்த திக்கு சொர்க்கத்தோடைய கரு உள்ளம் சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த லா அவுலா வலா குவத்த இல்லா பில்லா அதுக்கு என்னன்னா, அல்லாஹ் அருளின்றி எதுவும் நடக்காது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. முதலாவது நம்ம பார்க்கும் போது என்னன்னா, அல்லாஹ் செயலாக பார்க்க வேண்டும். அல்லாவை குறித்த எண்ணங்கள்ல முதலில் வருவது அல்லாஹ் செயலாக பார்க்க வேண்டும். பின்பு வர்றது அல்லாவின் மீது நல்லெண்ணம் பெறுதல்.
அல்லாவின் திட்டத்தை நம்ம பார்க்க மறந்துட்டோம். அல்லாவுடைய செயல்ல அல்லாவுடைய திட்டத்தை நம்ம பார்க்க மறந்துட்டோம். அல்லாவுடைய திட்டம் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம படைத்துட்டு நம்மளுக்கு பொறுப்பாக இருக்கு. அல்லாதான் எல்லாமே. படைத்த படைப்புக்கு 5 அறிவை இருக்கட்டா இருக்கட்டும், 6 அறிவை வைக்கதா இருக்கட்டும், ஒவ்வொரு உயிரினத்தை ஒவ்வொரு அறிவை வைக்கதா இருக்கட்டும். நமக்கு மனிதர்களுக்கு 6 அறிவாகவும் விலங்கினருக்கு 5 அறிவாகவும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒவ்வொரு அறிவாகவும் இப்ப வைக்கக்கூடியவை யாரு? பிரபஞ்சத்தை படைத்து இந்த படைப்புக்கு இப்படிதான் ஷேப் இருக்கணும், வானம் தான் இப்படிதான் ஷேப் இருக்கணும், பூமி இப்படிதான் ஷேப் இருக்கணும், சந்திரன் இப்படிதான் ஷேப் இருக்கணும்னு ஒவ்வொரு வடிவத்தை யார் அமைச்சு கொடுத்தா? தென்னை மரம் இப்படிதான் இருக்கணும், தென்னை மரத்துல அந்த தேங்காய் உள்ள தண்ணி இருக்கதான் செய்யணும், அந்த தண்ணியை யார் வச்சது? இப்போ எவ்வளவு அழகான திட்டங்கள் யார் செய்தது? சூரியன் இருக்கு, சூரியனத்துல விட்டமின் D3 இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விட்டமின் D3 யார் வச்சது? இந்த விட்டமின் D3 இல்லாத எத்தனையோ மனிதர்கள் இப்ப ஒண்ணுமே இல்லாம வலியோட வேதனையோட உடம்போட இருக்காங்க. ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியல, ஏன்னா விட்டமின் D3 அவங்களுக்கு இல்ல. அந்த விட்டமின் D3 யார் வச்சது? சூரியன்ல. ஒவ்வொரு திட்டத்தையும் அல்லாதான் நம்ம நிர்வகிக்கிறான். ஆக திட்டம் இல்லாம இந்த பூமி சுழலல, திட்டத்தோட தான் இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தோட படைப்புகள் திட்டத்துக்காக தான் உருவாக்கப்பட்டாங்க என்பதுதான் உண்மை. ஆனா இதேதான் மக்கள் மறந்து வாழக்கூடியவங்களாக இருக்கும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அடுத்தது அல்லாவின் மீது நல்லெண்ணம் பெறுதல். அல்லாவின் மீது நல்லெண்ணம் பெறணும்னா முதல்ல அல்லாவை பற்றிய அறிதல் நமக்கு ஏற்படணும். அல்லாவை பெயரை கொண்டுதான் நமக்கு அறிய முடியும். அதுதான் நம்ம வாழ்வுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு அடியாரின் மீது கடமை என்ன தெரியுமா? அல்லாவின் மீது நல்லெண்ணம் பெறுதல். நல்லபடியா அல்லாவை நம்ம நினைத்தோம். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்குதா, அல்லாதான் எனக்கு இது தந்தான், அல்லா இல்லைன்னா யார் நமக்கு இந்த காசை நமக்கு கொடுத்துருப்பா எப்படின்னு அல்லாவின் மீது ஒரு அன்பும் ஒரு பாசமும் எல்லாமே அல்லாஹ் மீது நமக்கு ஏற்படணும். அல்லா இல்லைன்னா ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாதனால ஒண்ணுமே கிடையாது அல்லா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகணும்னா அல்லாவின் மீது நம்ம நல்ல எண்ணம், அல்லாவின் மீது பாசம், அல்லாவோட மீது நம் நேசம், அன்பு எல்லாமே நான் தான் அல்லாதான். அல்லா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு அடியார்கள் மீதுமே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். பொறாமை குணம் ஏன் வருதுன்னா, ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான், ஆள் ஆயிட்டான், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மேலும் நீங்க கோவப்படல, அவனுக்கு கொடுத்த அருளை யார் கொடுத்தா? அல்லாஹ். அப்ப அல்லாவின் மீதுதான் நீங்க கோவப்படுறீங்க. அல்லாஹ் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, அவனுக்கு ஒண்ணு நல்லா வச்சுட்டானே, நான் தினந்தோறும் 5 வேளை தொழுவுறேனே, எல்லாம் நான் செய்யறேனே, நோன்பு வைக்கிற, தொழுவுற, ஜகாத் பண்ணுற, அஜ்ஜு செய்யற, எல்லாம் பண்றான், நான் இப்படி இருக்கேன், அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அவன் மேலோங்கி இருக்கானே, அவ்வளவு அருளை தரானே அப்படின்னா அல்லாவின் மீது கோபம் கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாகவும் தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்தும் தருகிறான். அவன் ஏன் தரான்னு அவனுக்கு தான் தெரியும். அதையும் சொல்றான், எல்லோருக்குமே செல்வத்தை நான் கொடுத்துட்டா பூமி ஹட்டிலும் செய்யக்கூடியவனாவும் சீரழிஞ்சு போயிடும், சீர்கெட்டு போயிடும்னு அல்லாஹ் சொல்றான். ஆகையால ஒருத்தவங்களுக்கு குறைத்தும் ஒருத்தவங்களுக்கு கூட்டியும் தரான். குறைத்து தரதுனால நீங்க குறைந்ததும் கிடையாது, கூட்டி தரதுனால நீங்க உயர்ந்தவர்களும் கிடையாது. அல்லாவுடைய மத்தியில அத்தனை பேரும் ஒன்றுதான். ஏழைகளும் பணக்காரங்களும் அத்தனை பேருமே அல்லாவுடைய மத்தியில ஒன்றுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அல்லாஹ் அதுதான் உங்களுக்கு கொடுப்பான். யாரெல்லாம் இன்னைக்கு எனக்கு ரிஸ்க கூட இல்ல, அல்லாவே சார்ந்து நம்ம முயற்சித்து அல்லாவே சார்ந்து இருந்தோம்னா அல்லாஹ் அதை முழுமையாக்கி உங்களுக்கு ரிஸ்கே வழங்கக்கூடியவளாக இருக்கா. இன்ஷா அல்லாஹ் இதை குறித்த அடுத்தடுத்த நம்ம வகுப்புல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குர்ஆன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.